ஐஸ்வர்யா கோட்டீஸ்வரி கிட்ட சொன்னோன்னே கோட்டீஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு போவாங்க நான் எதிர்பார்க்கல. நான் இந்த வீட்டில் இருக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனைனா, நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் போக வேண்டாமா, அவங்களோட புத்தியே அப்படி தான், கேவலமான புத்தி, அவங்களுக்கும் அவங்க பிள்ளைக்கும் வேலையை பாருங்கம்மா நீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் கோட்டீஸ்வரி இவங்களை சும்மா விடக்கூடாது, இனிமேல் தான் இவங்களுக்கு எல்லாமே பண்ணணும். என்னையே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா என் பிள்ளைங்களை என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இவங்க நம்ம எதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி நல்லா பிளான் பண்ணுறாங்க இவங்களை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு. பிரபாவுக்கு விஜய் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் பிரபா ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா ஃபோன் எடுத்தப்பா அவள் தூங்கிட்டு இருக்கா, அப்புறமா நீ எழுந்ததும் ஃபோன் பண்ண சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் பிரபா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா எனக்கு பேச பிடிக்கல, அதனால தான்ப்பா கட் பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்லிட்டாங்க. ஐஸ்வர்யா வீடியோ இருக்குன்னு சொன்னோடனே திருட போகலான்னு சொல்லிட்டு கௌதம் அங்கே போகிறாங்க ரூமுக்குள்ளே ஃபோன் எடுக்கிறதுக்கு. என்ன கௌதம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன்னு சொன்னேன். என்ன அவங்க அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு சொன்னாங்களா அந்த நகையை திருடினதுக்கு, அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இனிமேல் என் ஃபோன் எடுத்தீங்க நான் வீட்டில் மாட்டி விட்ருவோம் உங்களை, அந்த 10 லட்ச ரூபா விஷயத்துன்னு சொன்னோடனே பயப்படுறாரு கௌதம். என்ன பண்ணுறது தெரியல, முடிச்சுட்டு சாரி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லமா என்னால் ஃபோன் எடுக்க முடியலமான்னு சொல்லிட்டு